ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன பதிவை பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் கன்னோட வந்துட்டார்கள். பகவன் நாமாவுக்கு என்ன நியமங்கள்லாம் வேண்டியிருக்கு அப்படின்னு. பகவன் நாமான்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பெருசா நியமங்கள் தேவையில்லைன்னு தான் பெரியவர்கள் தான் சொல்லியிருக்கார்கள். நாம குறிப்பா சொல்றது இந்த மந்திர ஜபங்கள்லாம் பண்றா பாருங்க. எதுக்கெல்லாம் மாலையை உபயோகிக்கிறார்களோ அப்பெல்லாம் இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நாம் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ராம ராம ராமான்னு சொல்றதோ இல்ல கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்றதோ பிரச்சனையே இல்லை. பிரணவத்தோட சேர்த்து கிருஷ்ணாய நமஹா, பிரணவம், தேவதா நாமம், நமஸ்காரம், இது 3 சேர்ந்துருத்துனா அந்த இடத்துல அது மந்திரம் ஆறுது. இப்ப மந்திரம்னு ஆனா அப்போ ஒரு குரு தேவைப்படுறார். குரு உபதேசம் பண்ணியிருக்கணும். அவர் சொல்லி கொடுத்தபடி நாம அதை ஜபம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எண்ணிக்கைங்கிறது உண்டு. அப்ப அந்த எண்ணிக்கையை எண்ணும் போது நீங்க மாலையை பயன்படுத்தினால் இப்படி அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். மற்றபடி பகவன் நாமாவை நான் பாட்டு ராமா ராமான்னு சொல்றேன், கிருஷ்ணா கிருஷ்ணன் படுத்துட்டே சொல்லுங்க, நின்றுட்டே சொல்லுங்க, நடந்துட்டே சொல்லுங்க, பல்லு தேய்க்காம கூட சொல்லுங்க, அது உங்களுடைய இஷ்டம். அது சரி. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், கார் ஓட்டினே நான் சஹஸ்ரநாமம் சொல்லலாமான்ட்டு. பகவன் நாமாவை நீங்க சொல்லலாம், ஆனா ரோட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு. அது மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா அந்த உபாசகர்கள்லாம் இருப்பா பாருங்க. உபாசகர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நான் ஏதாவது ஒரு தெய்வத்தை எடுத்துப்போம், ராமனோ நிருசிம்ம கிருஷ்ண ஹயக்ரீவ வராக சுதர்ஷன ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். இப்போ சுதர்ஷனர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சுதர்ஷனருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை இத்தனை 100 தடவை, இத்தனை 1000 தடவை, இத்தனை லட்சம் தடவை, இத்தனை கோடி தடவை ஜபம் பண்றது சங்கல்பம் பண்ணிப்பார்கள். அப்ப அந்த மந்திர ஜபத்தை ஜபிக்கும் போது ஒரு மாலையை வச்சுட்டு எண்ணிண்டே ஜபம் பண்றது உண்டு. மிச்ச நேரம்லாம் மந்திர ஜபம் பண்ணும்போது நியமத்தோட ஜபம் பண்ணுவார்கள். மிச்ச நேரத்துல சுதர்சனரை பத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அப்பெல்லாம் பெருசா ஒண்ணு நியமத்தை பாலனை பண்றவங்க அவ பாட்டு நடந்துட்டே சொல்லுவா. வேலைக்கு போயிருந்தாக்கா அங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கிடைச்சதுன்னா அப்ப அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றது. சுதர்சனரை பத்தி ஏதாவது பாசுரங்கள் பாட்டெல்லாம் தெரிஞ்சதுன்னா பாடுவார்கள். அதே மாதிரி எப்பயுமே அந்த நினைப்பிலேயே இருப்பார்கள். நிஷ்டையோடு இருக்கும்போது ஜபம். மிச்ச நேரங்கள்ல பூரா அந்த தெய்வத்தையே நினைச்சுட்டு இருக்கிறது. சுதர்சன சுதர்சன சுதர்சனன்னு சொல்லிட்டே இருந்தது. இப்போ ஜலம் சாட்டாலும் சக்கரராஜா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவா. யாருக்காவது எதையாவது ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் ஹேத்திராஜான்னு சொல்லி கொடுக்கறது. இப்படி எப்பயுமே அந்த தெய்வம் கூடயே இருக்கிறதா நினைச்சுட்டு, இல்ல இவர் அந்த தெய்வத்தோடையே இருக்கிறதா நினைச்சுட்டு இருப்பவர்களுக்கு உபாசகர்கள்னு பேர். அது பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணமாட்டார்கள். அவர் எப்பவுமே ஆச்சாரிய ஸ்மரணையிலேயே இருப்பார்கள். ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிட்டு இருப்பா, துவயத்தை ஜப்பம் பண்ணிட்டே இருப்பா. அவர்கள்ட்ட போய் நேரத்துக்கு ஒரு கடவுளும் கிழமைக்கு ஒரு கோவிலும் சொல்ல முடியாது. அவர்கள் ஆச்சாரிய நிஷ்டையிலேயே இருந்து பெருமாள்ங்கிறவரை ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு, அதனால போய் கைங்கரியம் பண்றோம், அந்த மாதிரி தான் இருப்பார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இருந்தாலும் பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன், அப்படி மந்திர ஜபம் பண்ணக்கூடியவர்கள் இல்லைன்னா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை இல்ல இந்த நாமாவை நான் இத்தனை கோடி தரம் ஜபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவர்கள், கொஞ்சம் நியமத்தோடு இருந்து ஆச்சாரத்தோடு பண்ணணும்னு நினைக்கிறவர்கள், ஒரு மாலையை கையில வச்சுட்டு எண்ணிண்டே இருக்கிறவர்கள் இதை பார்க்க வேண்டியது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இல்ல அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு மனசு ரொம்ப சுத்தமா இருக்கு, தூய்மையான உள்ளத்தை தான் இறைவன் பார்க்கிறான் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட உள தூய்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ என்ன கேட்டா நான் சொல்ல முடியாது, நான் யாரையும் பார்த்து பொறாமப்படாம இருக்கேன், எனக்கு பேராசையே கிடையாது, மனுஷ இயல்பை விட்டு மாறின நிலையில ஒரு பெரிய சித்த சுத்தியோட நான் இருக்கேன் அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப சுத்தமான உள்ளத்தோட இருக்கேன்னா அது உங்களை பொறுத்தது இல்லை. ஆனா அந்த உள தூய்மை எப்பயுமே இருக்கணும். நான் சும்மா ஒருத்தட்ட போய் உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். அவர் திரும்பி பின்னாலேயே வர ஆரம்பிச்சிட்டார். ஏன் கேட்டீங்க? என்ன என் ராசிக்கு என்ன போட்டிருக்கு, என் நட்சத்திரத்துக்கு இது ஏதாவது வருதா, சனியெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் கொஞ்ச நேரத்துக்கு. சொல்லுங்கன்ட்டு. அப்போ இந்த ஜோசியக்காரர்கிட்ட போகும்போது தோணணும், இறைவனுக்கு தூய்மையான உள்ள இருந்தா பொறுமை, நமக்கு எதுக்கு ஜோசியக்காரர், நமக்கு எதுக்கு பரிகாரம்? அவர் ஒருவேளை எதையாவது பார்த்துட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் இங்க 32 சுத்துன்னா நடுவுல நம்பர் மறந்து போச்சு, கவுண்டிங்கை விட்டுட்டேன், என்ன பண்றது, அதுல ஏதாவது தோஷம் வந்துடுமா, அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கற மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. ஆனா இந்த மாதிரி நியமத்தை பாலனம் பண்ணுங்க, கொஞ்சம் இந்த விஷயங்களை பண்ணும்போது கவனமா பண்ணுங்கன்னு சொன்னா அப்ப இல்ல இறைவன் தூய்மையான உள்ளத்தை மட்டும்தான் பாக்குறார் இப்படின்னு சொல்றவர்கள்ட்ட என்ன சொல்றது? அதனால அதெல்லாம் உங்களை பொறுத்தது. யாராவது இப்படி உபயோகப்படுத்தினால் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத தான் நாம சொன்னோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.